பாடல் எழுதும் போது கவிஞருக்கு சிந்தனை, நடந்தாய் வாழி காவேரி நீ வாழ்க அப்படின்னு பாடுறாரு. எப்படி? காவிரி நடந்து வந்திருப்பா அவள இருக்கு, அதனாலதான் நடந்தாய் வாழின்னு பாடியிருக்காரு. அதுக்கு முன்னால காவிரி ஓடி வந்திருக்கிறான், இல்லைன்னா ஓடினாய் காவேரி வாழின்னு தானே பாடியிருக்கணும். அப்படின்னா நடந்து வந்திருக்கிறான், நடந்தாய் வாழி காவேரி. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் சென்று நடக்க முடியாம காவேரி தவழ்ந்திருப்பா போல. அப்புறம் கொஞ்ச நாள் நடக்க முடியாம தவழ முடியாம உருண்டு வந்திருக்கிறான். இப்ப உருளவும் முடியாம சொட்டு சொட்டா வந்துச்சு. காவிரியில சுத்தமா தண்ணியே விடுறது இல்ல. மழை பெஞ்சு அங்க வச்சுக்க முடியலன்னா திறந்து விட்டுறேன். இன்னைக்கு நிலைமை காவிரியும் கொள்ளிடமும் நிறைய தண்ணி போய் நம்ம முக்கொம்பு வழியாக கல்லணை வழியாக சீர்காழி தாலுகா, அந்த சீர்காழி தாலுகா இருக்கக்கூடிய பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்துல கடல்ல போய் கலக்குது. எவ்வளவு தண்ணி? பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா கடல்ல கலக்குது. அப்படி வீணா போற தண்ணியை சேர்த்து வைக்க நாட்டுல ஒரு மனுஷன் இல்ல. ஆனா பச்சை தண்ணியை பாட்டில் அடைச்சு விற்கிறதுக்கு மனுஷன் பிறந்துட்டான்.